உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெற்றுத்தரும் ஒரு திறவுகோல் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? நம்மில் பலரும் அறியாத, ஆனால் உடனடியாக பலனளிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துஆவின் ரகசியத்தைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். உங்கள் மனதில் இருக்கும் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நொடியில் நிறைவேறினால் எப்படி இருக்கும் என்று ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? தீராத நோய்கள் குணமாகி ஆரோக்கியத்துடன் உங்கள் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் விரும்பிய வேலை கிடைத்து உங்கள் வாழ்வில் வளம் பெருகினால் எப்படி இருக்கும்? இந்த கற்பனைகள் அனைத்தையும் நிஜமாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஒரு அற்புதத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாகப் பாருங்கள், ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியைக் கொண்டுள்ளது. நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லோரிடமும் உதவி கேட்டுப் பார்த்து எங்குமே தீர்வு கிடைக்காமல், யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தனிமையில் அமர்ந்து கண்ணீர் வடித்திருப்போம். அந்த விரக்தியின் உச்சத்தில் இனி நம் வாழ்க்கை அவ்வளவுதான், நம் ஆசைகள் ஒருபோதும் நிறைவேறப் போவதில்லை என்ற எண்ணம் கூட நம் மனதில் தோன்றியிருக்கலாம். ஆனால் என் அருமை சகோதர சகோதரிகளே, ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களை கைவிட்டாலும் உங்களை படைத்த அந்த ரபுல் ஆலமீன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அவனுடைய கருணையின் கதவு உங்களுக்காக எப்போதும் திறந்தே இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கருணையின் கதவை தட்டுவதுதான். அந்தக் கதவை தட்டுவதற்கான மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் துஆ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அன்பு மகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்விலும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துஆதான் இது. அந்த துஆ, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். என்றென்றும் வாழ்பவனே, நித்தியமான ஒருவனே, உன் கிருபையினால் என்னுடைய எல்லா காரியங்களையும் சரியான முறையில் அமைய நான் உன்னை அழைக்கிறேன். என் ஆத்மாவின் பொறுப்பை என்னிடம் கொடுத்து விடாதே. அது கண் சிமிட்டும் நொடியாக இருந்தாலும் சரி. அதாவது ஓர் நொடி. என்ன ஒரு அற்புதமான பொருள் பாருங்கள். யா அல்லாஹ், என்னுடைய எல்லா விஷயங்களையும் நீயே பொறுப்பெடுத்துக்கொள். ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட என்னுடைய பொறுப்பில் என்னை விட்டுவிடாதே என்று நாம் அவனிடம் முழுமையாகச் சரணடைகிறோம். நம்முடைய சக்தி மற்றும் அறிவின் வரம்புகளை ஒப்புக்கொண்டு அவனுடைய எல்லையற்ற ஞானத்திடம் நம்மை ஒப்படைக்கிறோம்.